ஆல், திஸ் இஸ் ரஞ்சனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் இஃப்தார் பார்ட்டி. எஸ், இஃப்தார் பார்ட்டி. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாகவும் நான் இஃப்தார் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு ஃபாஸ்டிங்லாம் இருந்தேன் 1 டே ஃபுல்லாக. பட் இன்னைக்கு ஒரு சில பல காரணங்களால் என்னால் இன்னைக்கு இருக்க முடியலை. அண்ட் நான் வந்து சரி இப்போ பார்ட்டிக்கு நம்ம போய் அட்டன் பண்ணி என்ன நடக்குதாங்க உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஷோபி எக்ஸைட்டடாக இருக்கியா? பிரியாணி சாப்பிட போகிறோம். எஸ், நாங்கள் ஓசி சோறுக்கு எங்கனாலும் போயிடுவோங்க. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் அப்படி பாருங்க. ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க எங்களோட. நாங்கள் அதனால போகிறோம். அது கொஞ்சம் மென்டலி அஃபெக்டட் சைல்டு, ஸோ அதனால கண்டுக்காதீங்க. அப்படிதான் எப்பயுமே பேசுவோம். 3 பேரும் மென்டலி அஃபெக்டட் சைல்டு, அதனால அவங்களோட கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க யார் மென்டலி அஃபெக்டட். லூஸ் இல்லைண்ணே, மென்டலி. ஓகே கைஸ், போலாம். டாடா, பை. எல்லாரும் இஃப்தார் பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. முடியல. அண்ட் ஃபைனலி ஒரு லாங் வாக்குக்கு அப்புறம் வந்து நாங்கள் கிரவுண்டை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். பட் இந்த வாட்டி கரெக்டாக இஃப்தார் டைமுக்கு வந்திருந்தோம். அண்ட் எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் ஒரு சைடு, பாய்ஸ் ஒரு சைடு அப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சைடுமே அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேர்ள்ஸ் ஒரு சைடு ஃபுல்லாகவே அண்ட் பாய்ஸ் ஒரு சைடு ஃபுல்லாகவே. அண்ட் ஒரு சைடு என்னோட செல்லக்குட்டீஸ்லாம் அக்கா அக்கான்னு தூரத்துலேருந்து ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே அப்படியே வீடியோவில் காமிச்சிட்டு அடுத்து ஃபுட்டு என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இஃப்தார் ஃபுட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். டேட்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறமே சன்னா, கொண்டக்கடலை. எஸ். அடுத்த ஐட்டம் இது வந்துட்டு பிரியாணி. இதுதான் எங்கள் தலைவர். அப்புறம் இது வந்துட்டு கீர். ஓகே. இது வந்துட்டு ஜூஸ். அப்புறம் ஒரு தண்ணி போட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சாப்பிட. எஸ், உள்ள வச்சுருக்காங்க. அண்ட் நானும் என் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் லூசுத்தனமாக ஏதாச்சும் பண்ணிவிட்டு நாங்கள் 5 பேர் ஒன்று சேர்ந்தாலும் இதுதான் எங்களுக்கு வேலையே. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் எடுத்ததுமே இந்த பிரியாணி தான் சாப்பிட்டது. ஏன்னா எனக்கு இந்த பிரியாணி வந்து அவ்வளோ பிடிக்கும். பிரியாணி எமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி தான் சாப்பிட்டோம். அண்ட் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இருட்டவே செஞ்சிருச்சு. எங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருமே எந்திரிச்சிட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் நாங்கள் 4 பேர் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இஃப்தார் பார்ட்டிக்கு வந்தவங்க தான். அவங்க ஹாஸ்டலுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரொம்ப பெரிய கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது எப்படின்னா நம்ம ஊர்லலாம் சமப்பந்தி மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் காய்ஸ், ஃபைனலி வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் நிறைய சாப்பாடு வந்து நாங்கள் பார்சல் வேறு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து எங்களால் சரியான குளிர், பயங்கர குளிர். நாங்கள் இன்றைக்கி போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா குளிரவே லெகின் தான் போடுறது சேஃப்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பட் இருந்தாலும் சேஃப்டி ஸ்வெட்டர் போட்டு போனோம். பட் தெர்மல்ஸ்லாம் போட்டு ஸ்வெட்டர்ல போட்டு தான் போனோம். ஆனால் குளிர் அப்போ பயங்கர குளிர். அதனால பாதி சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு பாதி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டோம். ஹாஸ்டல் வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு ஷோபி? சாப்பாடு வந்துட்டு பிரியாணி நல்லா இருந்துச்சு. அப்புறம் கீரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜூஸ் நல்லா இருந்துச்சு. பிரியாணி வந்து லாஸ்ட் இயரோடவே இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த சன்னாவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சுத்தமாக பிடிக்கும். எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து சன்னா வந்து வேகவே இல்லை, வெந்துருந்துச்சு. பட் வந்து பார்ஷியலாக வெந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுட் ரிவ்யூவராக மாறிட்டாங்க. அப்படிலாம் இல்லை. ஓகே கைஸ், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு. நீங்களும் வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ hope you all like this video. கொஞ்சம் இடையில நான் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட் தெரியுது, நீ மூடு.
hope you guys enjoyed this video. See you guys in next video. Bye bye.